வழக்கமா நம்ம மீன் குழம்பு செஞ்சிருப்போம். ஆனா 2 வகையான மீன்களை சேர்த்து ஒரே குழம்பா செஞ்சிருக்க மாட்டோம். டேஸ்ட் சூப்பர்பா இருந்துச்சு. கடாய் சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அது பொடிஞ்சதும் நறுக்கின பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கலாம். தென் பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைய வதக்கி விட்டுறலாம். வதங்கிட்டு இருக்க நேரத்துல சின்ன வெங்காயமும் தேங்காவும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதும் தக்காளி 3 சேர்த்து அதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கிறப்போ மீன்கள்ல உப்பு டேஸ்ட் இறங்குறப்போ அந்த கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதெல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு கோட் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் இல்லை காரத்திற்கு தகுந்தாற் போல நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒன்ஸ் இது மிக்சர் ரெடி ஆனதும் நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயமும் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்துடலாம். தென் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காரம், புளிப்பு, உப்பு இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இது 3 கரெக்டான பதத்துல இருந்தா மட்டும்தான் மீன் குழம்பு ரொம்பவே ருசியா இருக்கும். இப்போ நான் பாறை மீனும் பன்னா மீனும் எடுத்திருக்கேன். இந்த மீன்களை இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவு கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த 2 மீனோட இது சேர்றப்போ இந்த குழம்புக்கு இன்னுமே ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துக்கணும். மீன் சேர்க்கிறப்பே மாங்காய் சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. மாங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கணும் அப்படின்னா சுவையான மீன் குழம்பு சூப்பரா ரெடியாரும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.